வெல்கம் டு ஜெய் அஸ்ட்ரோ தமிழ். இன்னைக்கு கர்ம வினையை பற்றிய ஒரு சிறு கதையை நம்ம பார்க்கலாம். இது நம்மள நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன இன்சிடெண்ட் மூலமாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம கர்ம வினைன்னு அப்போ தெரியாமல் இருந்திருக்கோம். இந்த கதையை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்குண்டான விளக்கம் கண்டிப்பாக புரியும். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ஒரு மரத்தடியில் பார்வையற்ற ஒருவர் அமர்ந்திருந்தார். எதிரில் ஒரு தட்டு, அதில் சில நாணயங்கள். அந்த பக்கம் வருவோர் போவோர் எல்லாம் அவருக்கு பொருள், உணவு ஆகியவற்றை கொடுப்பார்கள். அவருக்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரரும் அமர்ந்திருப்பார். இருவரும் நண்பர்கள். அவர்களை கவர்ந்திழுக்க பார்வையற்றவர் இனிய குரலில் பாட்டு பாடுவார். ஒரு நாள் அவர் பாடிக்கொண்டிருந்தார். அவ்வழியே அந்த நாட்டு அரசன் சென்று கொண்டிருந்தார். பாட்டு அவரை மிகவும் கவர்ந்தது. நீ அருமையாக பாடுகிறாய், உனக்கு ஏதாவது பரிசளிக்க விரும்புகிறேன், என்ன வேண்டும் கேள் என்றார் அரசர். மகிழ்ந்து போனார் பார்வையற்றவர். அரசே, நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு ஆசை. அரசராகிய நீங்கள் சாப்பிடும் மதிய உணவை ஒரு நாளாவது நான் சாப்பிட வேண்டும். இந்த ஆசையை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டார். இது என்ன பிரமாதம், நாளையே உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறேன், மதிய உணவுடன் சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அரசர் நகர்ந்தார். மதிய உணவை அரசர் கொண்டு வருவார். அதை திருப்தியாக சாப்பிட வேண்டும். அதற்கு வசதியாக காலையிலிருந்தே எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. அதிக பசியோடு இருந்தால் அதிகமாக சாப்பிடலாம் என்று அந்த பிச்சைக்காரர் மனம் கணக்கு போட்டது. அடுத்த நாள் விடிந்தது. அரசனின் வருகைக்காக காத்திருந்தார். வழக்கம் போல் பலர் அவருக்கு உணவு கொடுக்க முன்வந்தார்கள். அரசன் கொண்டு வரும் உணவு பற்றிய சிந்தனையால் மற்றவர்கள் கொடுத்ததை வாங்க மறுத்துவிட்டார். மதியம் மணி 2 3 அரசன் வரவே இல்லை. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. இரவு 8 மணி ஆனது. ஆள் நடமாட்டமே இல்லாமல் அந்த இடமே ஓய்ந்து போனது. கோபத்தோடும் பசியோடும் உட்கார்ந்திருந்தார் பார்வையற்றவர். அந்த நேரத்தில் அரசன் அங்கு வந்தார். தம்பி, எப்படி இருக்கிறாய்? அரண்மனை சாப்பாடு நன்றாக இருந்ததா? எங்கே பொற்காசு மூட்டை, எங்கே குதிரை என்று கேட்டார் அரசர். சாப்பாடா? காலையிலிருந்தே பசியோடு காத்திருக்கிறேன், இப்போதுதானே நீங்கள் வருகிறீர்கள் என்றான் சோகமாக. யோசித்தார் அரசர். பிறகு பேசினார். சாப்பாட்டு கூடையோடு கிளம்பினேன். திடீரென்று தலை சுற்றியது. வைத்தியர்கள் என்னை சோதித்துவிட்டு ஓய்வெடுக்குமாறு சொன்னார்கள். அதனால் என்னுடைய பாதுகாவலன் மூலமாக உணவை கொடுத்து அனுப்பினேன். அதை நீ சாப்பிடவில்லையா என்றவாறு பக்கத்தில் இருந்த பாதுகாவலனை விசாரித்தார். அரசே, இவரிடம் உணவை கொடுத்தேன். ஆனால் இவர் வாங்க மறுத்துவிட்டார். அதனால் அதை திரும்ப எடுத்துச் செல்வதை விட யாரிடமாவது கொடுத்தால் உபயோகமாக இருக்குமே என்று நினைத்து பக்கத்தில் அமர்ந்திருந்தவரிடம் கொடுத்துவிட்டு அரண்மனை திரும்பினேன். உங்களிடம் விஷயத்தை தெரிவிப்பதற்காக வந்தேன். நீங்கள் ஓய்வில் இருந்தீர்கள். அரசியாரிடம் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் என்றார் பாதுகாவலன். தலையில் கை வைத்தபடி அமர்ந்தார் அரசன். அப்போது அங்கிருந்த சாது பேசினார். தம்பி, நடந்த விவரங்களை என்னால் யூகிக்க முடிகிறது. அரசன் சாப்பிடும் உணவை கேட்டாய். தானே நேரில் வந்து கொடுக்கிறேன் என்று அரசர் சொன்னார். அது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் அரசன் வந்து நேரில் கொடுத்தால் மட்டுமே அது அரச உணவு என்று நீ நினைத்தாய். அதுதான் இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணம். இதுவரை நடந்தது மட்டுமே உனக்கு தெரியும். இதற்கு மேலும் பல விஷயங்கள் நடந்துள்ளது என்று சொல்லிவிட்டு அமைதியானார் அருகில் இருந்த ஒரு சாது. அந்த இடமே அமைதியானது. சாது மீண்டும் பேசத் தொடங்கினார். உணவை கொடுத்து அனுப்பிய அரசன் 2வது பாதுகாவலனை அழைத்தார். 1000 பொற்காசுகளை ஒரு மூட்டையாக கட்டி மரத்தடியில் அரச உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தவனிடம் இந்த மூட்டையை ஒப்படைத்துவிட்டு வா என்று அனுப்பினார். 2வது காவலன் சாப்பிட்டு கொண்டிருந்த உனது நண்பனிடம் 1000 பொற்காசுகளை கொடுத்துவிட்டு நகர்ந்தான். அந்த பொற்காசு உனக்காக கொடுக்கப்பட்டது. குழப்பம் இதோடு தீரவில்லை. அரசன் 3வதாக ஒரு காவலனை அழைத்து அவனிடம் ஒரு குதிரையை கொடுத்து மரத்தடியில் பொற்காசு மூட்டையுடன் இருப்பவனிடம் குதிரையை கொடுக்கும்படி அனுப்பினான். பொற்காசு மூட்டையுடன் நின்று கொண்டிருந்த உன் நண்பன் குதிரையை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டை விட்டே போய்விட்டான். இப்போது உன்னுடைய நண்பன் செல்வந்தன். நீ உன்னுடைய புரிதலில் ஏற்பட்ட சிறிய தவறால் நீ இன்று பசியோடு இருக்கிறாய். இதைத்தான் கர்ம விதி என்பதா, அல்லது வாய்ப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் கோட்டை விட்டாய் என்று சொல்வதா? ஒன்று மட்டும் நிச்சயம், உன்னுடைய வரம் உனக்கு சாபமாகவும்
உன்னுடைய நண்பனுக்கு வரமாகவும் மாறிவிட்டது என்று சொல்லி முடித்தார். அமைதியாக இருந்த அரசன் பேசினார். கவலைப்படாதே, நாளைக்கு உனக்கு பொற்காசு, குதிரை ஆகிய எல்லாவற்றையும் மீண்டும் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் அரசர். அடுத்த நாள் அரசனின் வருகைக்காக காத்திருந்தார் பார்வையற்றவர். முந்தைய இரவே உடல்நிலை சரியில்லாத அரசன் இறந்து போன செய்தி இன்னமும் பாவம் அந்த பார்வையற்றவருக்கு எட்டவில்லை. வாய்ப்பு என்பது எல்லோரிடமும் சொல்லிவிட்டு வந்து கதவை தட்டுவதில்லை. அப்படியே சொல்லிவிட்டு வந்தாலும் அதை மிகச் சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளும் புத்திசாலித்தனமும் அதிர்ஷ்டமும் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை. வாய்ப்பு கதவை தட்டும்போது காதை பொத்தி கொண்டால் பலன்கள் எப்படி கிடைக்கும்? அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் மற்றொருவனிடம் சென்று அந்த வாய்ப்பு தஞ்சமடையும். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த கதை எப்படி இருக்கிறது? நண்பர்களே, நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.